குஜராத் இனப்படுகொலையாளர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் இணையங்களில் உலா வருகின்றன. 21ஆம் நூற்றாண்டின் மாபெரும் இனப்படுகொலையான குஜராத் இனப்படுகொலை தொடர்பாக ஆதாரங்கள் இணையங்களில் வலம் வரத் தொடங்கியுள்ளன. 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் ஏராளமான முஸ்லிம்களை கொலை செய்து இன சுத்திகரிப்பு நடத்திய வழக்குகளில் தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பித்து முக்கிய பங்காற்றி மும்பையை தளமாக கொண்டு இயங்கி வரும் நீதி மற்றும் அமைதிக்கான குடிமக்கள் அமைப்பு இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் பொதுமக்களின் பார்வைக்காக இணையத்தில் வெளியிட்டுள்ளது. உலகின் மாபெரும் ஜனநாயக நாடான இந்திய தேசத்திற்கு சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் பெரும் அவமானத்தையும் தலைகுனிவையும் ஏற்படுத்திய இந்த இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக இதனை நடத்திய பயங்கரவாதிகளுக்கு உரிய தண்டனை கொடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று களமிறங்கிய த சிட்டிசன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் அமைப்பு தகுந்த சான்றுகள் இருந்தும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பதில் குற்றம் செய்த பயங்கரவாதிகளை பாதுகாக்கும் பணிகளை செய்து வந்த மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக போராடி வந்தது. தாங்கள் சேகரித்த ஆதாரங்களை உடனுக்குடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தும் வந்தது. ஆனால் நமது நீதிமன்றங்கள் தம்மால் முடிந்த அளவிற்கு விசாரணையை காலம் தாழ்த்தின என்பது ஒவ்வொரு இந்தியனும் வேதனைப்படக்கூடிய விஷயம். மற்றொரு புறம் குற்றவாளிகளுக்கு எதிராக தேவைக்கு அதிகமாகவே கிடைத்த ஆதாரங்கள் ஒவ்வொன்றையும் தட்டி கழித்து நீதி விசாரணையை தாமதப்படுத்தினார்கள். இந்நிலையில் தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்கள் அனைத்தையும் நாட்டு மக்களின் முன்பாக சமர்ப்பிக்க எங்களால் முயன்ற அளவு முயற்சிகள் செய்து வந்துள்ளோம் என்றும் கூறிய அவர்கள் அதில் புதிய முயற்சியாக அனைத்து ஆதாரங்களையும் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இணையதளத்தில் கொடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தாங்கள் எடுத்து வரும் இதுபோன்ற முயற்சிகளால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று தாங்கள் நம்புவதாகவும் இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. முக்கிய ஆவணங்கள் இப்போது பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேசிய மனித உரிமைக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கை, தேசிய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கை, குஜராத் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ அறிக்கை, உச்சநீதிமன்றம் மற்றும் பிரத்யேக விசாரணை நீதிமன்றங்களின் தீர்ப்புகள், கலவர நேரத்தில் காவி பயங்கரவாதிகள் பேசிய தொலைபேசி உரையாடல்கள், அதில் யார் யாருடன் பேசினார்கள், கலவர நேரத்தில் என்னவெல்லாம் பேசினார்கள் என்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. மாநில அரசு தெரிவித்த நிவாரணப் பணிகள் மற்றும் மறு நிர்மாண மறுவாழ்வுக்கான பணிகளுக்கான அறிக்கைகள், முன்னாள் குஜராத் மாநில உளவுத்துறை தலைவர் RB ஸ்ரீகுமாரின் சட்டப்பூர்வ ஒப்புதல் அறிக்கைகள், அதன் மற்ற இணைப்புகள் அனைத்தும் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய அவமானமாக கருதப்படும் இந்த குஜராத் இனப்படுகொலை நடவடிக்கையை குஜராத் மாநில அரசுதான் ஆசீர்வதித்து முன்னின்று நடத்தியது என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளதா என்று சிலர் கேட்கும் கேள்விகளுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் கூடிய எங்களின் தொடர் முயற்சி வெகு விரைவில் விடை கொடுக்கும் என்று தாங்கள் நம்புவதாகவும் அந்த அமைப்பினர் தெரிவித்தனர். ஆனால் இந்த ஆதாரங்கள் எல்லாம் தகுந்த முறையில் விசாரிக்கப்பட்டு முறையான நீதி வழங்கப்படுமா?